தந்தை, மகன், தூய ஆவியின் திரியேக ஆசீர்வாதம் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமேன். என் அன்பு இறை மக்களே, இந்த காலை நேர சிந்தனைக்காக நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 24வது வசனம். கிதியோன் கர்த்தருக்கென்று ஒரு பலிபீடத்தை கட்டி யெகோவா ஷாலோம் என்று பெயரிட்டான். அன்பு இறை மக்களே, கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது என்று சொன்னது போல கர்த்தரை நம்புகிற மக்கள் கெட்டு போனதில்லை. இதுவரை கிதியோன் இஸ்ரவேல் மக்களை நடத்தி வரும்பொழுது கடவுள் நம்பிக்கை இல்லாதவனாக அவன் நடந்து வருகிறான். கடவுளுடைய தூதனை அவன் முகமுகமாய் கண்டபோது கடவுளிடத்தில் மகிழ்ச்சியிலே துள்ளி குதித்து ஆனந்த நன்றி பலிகளை ஏறெடுக்கிறான். அப்பொழுது கர்த்தர் அவனை பார்த்து, சமாதானம், பயப்படாதே, நீ மரிக்கப் போவதில்லை என்று சொல்லி அவனை ஆறுதல் படுத்தும் பொழுது இந்த வார்த்தையை கேட்ட உடனே அவனுடைய வாழ்க்கையிலே அவன் சொன்ன காரியம் என்னவென்று சொன்னால், நான் கர்த்தரை முகமுகமாய் தரிசித்தேன், ஆகவே அவருக்கென்று ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா இரே என்று பெயரிடுகிறேன் என்று சொல்கிறான். யெகோவா இரே என்று சொன்னால் கர்த்தரே சமாதானர் என்று சொல்கின்ற அர்த்தம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் சமாதானம் இல்லாமல் அங்குமிங்கும் அலைந்து திரிகிறோம். சமாதானத்துக்காக நாம் ஓடுகிறோம், பல தெய்வங்களை பார்க்கிறோம், பல ஊழியர்களை பார்க்கிறோம். ஆனால் உன்னில் இருக்கிற சமாதானத்தை நீ உன்னிலே காணாதபடி இன்றைக்கு அந்த சமாதானத்தை தேடி ஓடுகிறாய். இந்த சமாதானம் எங்கள் வாழ்க்கையில் 1975ஆம் ஆண்டில் மிக முக்கியமான ஒரு காரியம் நடந்தது. அந்த உடைய சகோதரர் ஒருவர் பிரான்ஸை எதிர்த்து விட்டு பல காரியங்களை பகிர்ந்து கொண்டே எனக்கு நடந்ததை கூற விரும்பினேன். அவன் தன் வீட்டிலிருந்து அங்கு அவசரமாக வெளியே கிளம்ப ஆயத்தப்பட்டு கொண்டிருந்தான். அப்பொழுது பிரான்ஸும் என்னை பார்த்து, நானும் இன்று வரை இதே காரியத்தை செய்ய வேண்டும் என்று விரும்பியிருக்கிறேன் என்று பெருமூச்சுடன் கூறினான். அவன் நடந்தது என்ன, இருவரும் பகிர்ந்து கொள்ளுமாறு கேட்டேன். இன்றைக்கும் கூட அன்புக்குரிய இறை மக்களே, அசுத்த ஆவி நம்மை பிடித்து ஒவ்வொரு நாளும் குணமாக விடாதபடி, இரட்சிக்கக்கூடாதபடி தேவனுக்கு விட்டு நம்மை தூரமாய் பிரிக்கின்ற அவிவிசுவாசம், சந்தேகம், குழப்பம் என்ற அந்த நிலைகளை விட்டு நாம் கடந்து வருவோம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில், அவன் போய் இயேசு தனக்கு செய்ததையெல்லாம் பிரசித்தம் பண்ணினது போல இந்த கிதியோன் தனக்கு கிடைத்த தரிசனங்களையெல்லாம் கடவுள் சன்னிதானத்தில் அவன் முதலாவது பிரசித்தம் பண்ணுகிறான். இன்றைக்கு நாம் பிறரிடத்தில் சாட்சியாக சொல்லுகிறோம். ஆனால் இவன் முதலாவது கடவுளுக்கு 10 பேர் சுகம் பெற்றார்கள், ஒருவன் மாத்திரம் திரும்பி வந்து கடவுளுக்கு நன்றி செலுத்தியதைப் போல இந்த நாளிலும் கடவுள் நமக்கு கொடுத்த இந்த நாளை நாம் எண்ணி நன்றி செலுத்துவோம். நமக்கு கொடுத்த சுகஜீவியத்தை எண்ணி நன்றி செலுத்துவோம். கர்த்தர் போதுமானவராக இருந்து எல்லா காரியங்களையும் நடப்பிப்பதற்கு துணை புரிவாராக. ஆமேன். கடவுளை நோக்கி ஜெபம் செய்வோம். அன்புள்ள பரலோக பிதாவே, உம்முடைய இரக்கமும் கிருபையும் எங்களுக்கு இந்த நாளிலும் தொடர்ந்து கிடைத்ததுக்காக நன்றி. இந்த நன்மையான ஈவை பெறுவதற்கு நாங்கள் தகுதியில்லை, ஆனாலும் உம்முடைய சுத்த கிருபை எங்களை ஆண்டு கொண்டது. அந்த கிருபைக்கும் பாதுகாப்புக்கும் இந்த நாளில் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களோடு நீ தங்கியிரும், சமாதானத்தை கொடுத்து எங்கள் சமாதானத்தை ஒருவரும் எடுத்துக்கொள்ளாதபடி நீரே வேலையடைத்து பாதுகாக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய திரு சமூகம் இந்த நாள் முழுவதும் எங்களோடும் எங்களுடைய வேலைகளோடும் நிறைவாய் தங்கியிருந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். தந்தையா